தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. தமிழ்நாடு சீரழியறதுக்கும் தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதுக்கும் முழுக்க முழுக்க காரணமா இருக்கிறது சில பல போதைப் பொருட்கள். கஞ்சா, பாக்கு அப்படின்னு, அப்புறம் கண்டமணிக்கு மாத்திரை, ஊசின்ட்டு சுத்திட்டு இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் கூண்டோட ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக விஜய் அவர்கள் சைட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க ஒண்ணு எடுக்க போதாதுங்க. அதாவது பொன் மாணிக்கவேலுன்ட்டு ஒரு ஆபீசரை வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் வந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு போலீஸ் ஆபீசர். ஆள் பாக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் இருப்பாரு. நல்ல மீசை வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சு முறுக்கி விட்டுருப்பாரு, ஒல்லியா தான் இருப்பாரு. ஆனா அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஆபீசர்னா, ஒரு சின்ன ஒரு கேஸ்னாலுமே அது உள்ள எவ்வளவு உள்ள போக முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள போய் அந்த கேஸ்ல என்ன இருக்குன்றத ஃபுல்லா வந்து கண்டுபிடிப்பாரு. நிறைய இந்த சிலை கடத்தல் வழக்கல் எல்லாம் இவர் தான் வந்து முன்ன இருந்து முடிச்சு வச்சிருக்காரு. சோ இவரை வந்து கொண்டு வரலாம். கொண்டு வந்து இந்த மாதிரி போதை பொருள் கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டுல அதிகமாயிட்டு இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் ஒழிச்சிட்டாலே நிறைய பிரச்சனைகள் வந்து ஒழிக்கப்படும். அதாவது மக்களுக்கு தேவையானது இந்த 2500 ரூபாய் காசோ இல்ல 6 சிலிண்டரோ எல்லாம் நெக்ஸ்ட். முதல்ல நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க நமக்காக, அதான் நமக்காக மீன்ஸ் நம்ம கூட இருக்காங்களா? இப்ப ஸ்கூலுக்கு போற ஒரு குழந்தை நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேருதா? விளையாட போற அவங்க பையன் ஏதோ பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்றானா? அடிதடியா? இல்ல வேற எதனா பாக்கு பழக்கத்துக்கு எதுனா போறானா? கஞ்சா எதுனா அடிமையாகலானா? அந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் வந்து மெயினா அதை பத்தி யோசிப்பாங்க. காசு 2500 ரூபாய் வரது வராதெல்லாம் நெக்ஸ்ட். குழந்தை உயிர் அதுதானே ஃபர்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி விஷயத்த தான் மக்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்ல 2500 ரூபா 2500 ரூபான்னு கொஞ்ச நாள் சுத்திருந்தாலுமே இந்த பிரச்சனைகள் ஆல்ரெடி அதிகமா இருக்கிறதுனால முதல்ல இந்த பிரச்சனைய முதல்ல விஜய் அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா பொன்மாணிக்கவேலு சார் அவர்கள்கிட்ட இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ன்றதுனால சில பல ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து கொண்டு வந்து முடிச்சுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டுல கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போதைப் பொருட்கள் நடமாட்டம் வந்து பாத்தீங்கன்னா தகுக்கப்படும் அப்படின்றது தான் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்து தான் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஓபிஎஸ் அவர்களுக்கும் மினிஸ்டர் ரமேஷ் அவர்களுக்கும் ஒரு கிளாஷே போச்சு அப்படின்னு வச்சுக்கலாமே. ரமேஷ் அவர்கள் இப்பெல்லாம் வர வர நிறைய வாய் விடுறாரு. அவரோட செயல் நல்லா இருக்கு, ஆனா வாய் விட்டு மாட்டிக்க கூடாது. அது வந்து ஒரு துடிப்பான ஒரு இளைஞர் தான். பட் எல்லா விஷயத்திலயும் வாய் விட்டு உட்காந்துருந்தாருன்னா எதனா ஒரு இடத்துல முட்டு சந்தில வச்சு முக்கி விடுவாங்க. அதாவது எதுக்கு நேத்து வாய் விட்டாரு அப்படின்னா, விஜய் அவர்கள் வராது, அவர் வந்து 8 கோடி மக்களுக்கு ஒரு முதலமைச்சர். அவர் வரும்போது எப்படி நீங்க வந்து எதிர்கட்சியில யாருமே நிக்காம இருக்கலாம்? எழுந்து ஒரு மாண்புக்கு வந்து நீங்க நிக்கணும் இல்லையா? அதாவது வணக்கம் வைக்கணும் இல்லையா அப்படின்ட்டு கேட்டதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் தபால்னு எழுந்து, டேய் எப்படா நீ அப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி, ஏங்க எழுந்து நிக்கிறதும் நிக்காததும் வந்து எங்களோட இஷ்டம். இது ஒன்றும் மாண்புல கிடையாது, ஒரு இதுலயும் கிடையாது, எப்படி ஒன்றும் கிடையாது. அப்ப எதிர்கட்சி தலைவர் வந்தா நீங்களும் எந்திரிச்சு நிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி திடீர்னு பேசி விட்டாப்ல. எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கு. யோபிஎஸ் நீ பேசுவியா? எப்படியே ஓபிஎஸ் நீ இந்த அளவுக்கு பேசுவியா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பகக்குன்னு ஷாக் ஆயிட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல ஓபிஎஸ் அவர்கள் பேசுவாதுன்னே. பேசுவாது ஓகே, அதுக்கு இந்த அளவுக்கு அத எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் பார்த்திருப்பீங்க எல்லாரும். அதுல இவரு யாரு பிரகாஷ் ராஜ் அவர்களை குத்திப்பிடுவாங்க. உடனே கடுப்பான ஜெயம் ரவி என்ன பண்ணுவார்னா, அதாவது ரவி மோகன் என்ன பண்ணுவார்னா, ஸ்ட்ரக்சர்லயே தபா தபான்ட்டு பிரகாஷ் ராஜை கூட்டிட்டு போயிட்டு இந்த பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டு, அதாவது கும்பு கலத்தெல்லாம் வச்சு ஒரு ஃபைட் நடக்கும். திடீர்னு அப்ப வந்து ஒரு ஷாக்கும் இதுவும் கலந்து இவரு கேட்பாது இல்லையா பிரகாஷ் ராஜ், ஏய் உனக்கு கராத்தாலாம் தெரியுமா, இது பாக்ஸிங்லாம் தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி நிலைமை தான். நீ இப்படியெல்லாம் கவுண்டர் கொடுப்பியாயா ஓபிஎஸ் அவர்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் சட்டசபைய ஷாக்கு, பார்த்து இந்த மக்களும் ஷாக்கு. ஆனா அவர் கேட்டதுமே ஒரு இதுதான், அப்படி வந்து ஒரு மாண்பெல்லாம் கிடையாது. ஒரு மரியாதை நிமித்தியா வந்து எழுந்து நிற்கலாம், ஆனா அந்த மரியாதையை அவங்களுக்கு ஃபாலோ பண்ற பழக்கம் கிடையாது. ஸோ வந்து அதை பத்தி பேசுறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நாமளும் சொல்லிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம அந்த 3 மெம்பர்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேரை வந்து சுட்டு கொன்னாங்க இல்லையா கர்நாடகால, அதை வந்து இன்னைக்கு பேசும் போதெல்லாம் வந்து ஆக்கினாங்க. அந்த பேசும் பொருளா வந்து சட்டசபையில பேசினது மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நேத்து பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், பட் பேசல. ஒரு சில பேர் தான் அந்த விஷயத்த வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. நாமளும் அதுல வந்து ஒருத்தர் அப்படின்றதுல நான் பெருமையா சொல்லிக்கிறேன். ஏன்னா நேத்து நாமளும் அந்த விஷயத்த பத்தி பேசியிருந்தோம், எந்த ஊரு யாரு என்ன ஏதுன்ட்டு. ஸோ அவங்களுக்கான நீதி நேர்மை நியாயம் எல்லாமே கிடைக்கணும்.
அப்புறம் தமிழக அரசு சார்பா வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் எதிர்கட்சியில இருந்து எழுந்து இல்ல நீங்க வந்து அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரணும் அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் தமிழக அரசு அவங்களால முடிஞ்சதை கண்டிப்பா அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அந்த விஷயத்த நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அவங்களால முடிஞ்சதை பண்றாங்க. பட் இன்னொன்னு தீர்மானம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்காக எல்லா கட்சிகளும் சேர்ந்து நிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அங்க பண்ணது கர்நாடகால பண்ணது தப்பு. டிவிகே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே, பாமக, பிஜேபி எல்லாரும் சேர்ந்து நிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்காக. இதே மாதிரி எல்லா டைமும் எல்லாத்துக்கும் சேர்ந்து நின்னாங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா சால்வ் செய்யப்படும். அதாவது காவேரி இஷ்யூ எல்லாம் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. எல்லா விஷயத்துக்கும் தமிழ்நாடு சேர்ந்து நின்று எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு உதவிதுதான், நாங்க உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் தமிழ்நாடு வந்துட்டு எல்லாரும் ஒற்றுமையா தான் இருப்போம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்படின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாம கர்நாடகால இருந்து நமக்கு வர தண்ணியோ எதா இருந்தாலும் டக்குன்னு வரும் அப்படின்றது என்னோட கருத்துங்க. அப்புறம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா விசிகா வந்து ஒரு பெரிய, அதாவது விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்ப வந்து பயங்கர கட்டுக்கடுங்க அந்த கூட்டம். நானே பார்த்தேன். சரி கூட்டம், அன்எக்ஸ்பெக்டட் கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமான கூட்டம். நான் எதிர்பார்க்கல. ஆனா அந்த கூட்டத்துல எதுக்கு அந்த நடுவுல ரேம்ப் வாக்குன்னு தான் தெரியல. விஜய் அவர்கள் ஒரு இடத்துல ரேம்ப் வாக்க ஆரம்பிச்சாரு அப்படின்றதுனால அப்ப வந்து வரவங்க போறவங்க எல்லாருமே ரேம்ப் வாக்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சந்தோஷம். ஆனா ரேம்ப் வாக்க கூட அந்த மனுஷனை இதே பண்ண முடியல. வண்டியில ஏற முடியல, வண்டியில வர முடியல, எல்லாம் தாவிட்டு போறாங்க. இதுல இது வந்து நாங்கெல்லாம் நாகரிகமான அரசியல் நடத்துறோம். இந்த அதான் இது ஆப்போசிட்டா இருக்கும் போது சொன்னது, நாங்கெல்லாம் விசிலச்சாங் குஞ்சிகள் கிடையாது, நாங்கெல்லாம் வந்து கொள்கை, அம்பேத்கர் கொள்கையை படிச்சு நாங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதை விட மோசமா நேத்தெல்லாம் நடந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க மோசமா தான் நடந்திருக்காங்க. நாமளும் நிறைய வீடியோல பார்த்திருக்கோம். ஆனா நேத்து வந்து பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு விட்டா திருமாவளவன் அவர்களையும் நசுக்கி இருப்பாங்க போல, விட்டா கடிச்சு வச்சிருப்பாங்க போல, அந்த அளவுக்கு எல்லாம் போட்டு அவரை நசுக்கிட்டு இருந்தாங்க. அவரை பேச கூட விடல. ஏங்க அந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரவுட் ஃபண்டிங்லாம் ரெடி பண்ணி தான் இந்த போராட்டம், அது இந்த மீட்டிங்கே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங்லாம் ரெடி பண்ணவங்க இவங்களுக்கு இத்தனை பவுன்சர்ஸ் போடணும், இத்தனை போலீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணும், இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்லாம கண்டமேனிக்கு பண்ணி விட்டா எத்தனை பேர் கூட்ட நெரிசல்ல போய் சேர்ந்துருவாங்களோ தெரியல. எல்லாம் மிஸ் ஆகி போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் நிறைய இடத்துல அதை ஏறி போத இடத்துல ஒரு இடத்துல ஸ்டேஜே உடஞ்சு மக்கள் எல்லாம் கீழே எல்லாம் விழுந்தாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல விசிகாவினர் வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு எங்களோட பேனர் கிழிச்சிட்டாங்க, நாங்க வச்சிருந்த கட் அவுட்டை உடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. எதுக்குப்பா நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு சிலர் வந்து கேட்கலாம். பட் அவங்களோட பர்சனல் தான், நீங்க எப்படிப்பா பேனர் கிழிச்சிங்க அப்படின்ட்டு. பட் கொஞ்ச நாட்கள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுமே பாமகவோட பேனர்கள் அதெல்லாம் கிழிக்கிற வேலையெல்லாம் பண்ணிருந்தாங்க. அதனால அதெல்லாம் தகுக்கலாம். பேனர் இருந்தா என்ன, இருந்துட்டு போட்டும். ஜாதி வெறி இங்கேயும் வந்து கொண்டு வராதீங்கப்பா. இந்த ஜாதி வெறி ஜாதி இதெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு பொழப்ப மட்டும் பாருங்கப்பா. சும்மா விசிகா பாமகன்ட்டு அடிச்சுன்னு கிடக்கிறதுக்கு பதிலா, ஏன்னா 2 பேருமே ஜாதி கட்சி தான், அதுக்குன்ட்டு அடிச்சுன்னு கிடக்கிறத விட்டு அடுத்த வேலையை பாருங்கப்பா அப்படின்றப்ப தான் என்னோட கருத்து. அப்புறம் நேற்று போராட்டம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து கேட்டிருக்கான் வண்டியில உட்காந்து, ஏங்க இப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு வழியை விடுங்க அது இதுன்ட்டு. உடனே அங்க ஒரு பேச்சுவார்த்தை ஆயிருக்கு, ஒரு சண்டை மாதிரி நடந்திருக்கு. உடனே ஏவா போன அந்த பையனும், அந்த பையன் பேரு ஆகாஷ்ன்னு நினைக்கிறேன், அந்த தம்பியும் வந்து பேசியிருக்காப்ல. உடனே போலீஸ் வந்து பேசியிருக்காப்ல, தம்பி விடுப்பா போப்பா நீ போப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ கொஞ்சம் பாசமா தான் சொல்லியிருக்காரு. உடனே கொஞ்சம் என்ன அப்படின்னு அந்த பையனும் கொஞ்சம் எகிரி இருக்கான். ஆக்சுவலி அந்த பையன் கொஞ்சம் எதிர்க்க கூடாது. சரி என்ன போலீஸ் சொல்றாதா, சரி நம்ம போவோம், என்ன நமக்கு தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு, அவங்க போராட்டம் பண்ணா பண்ணிட்டு போட்டோம், நம்ம பொழப்ப நம்ம பார்ப்போம் அப்படின்றது அப்படின்னு பார்த்து அந்த பையன் அம்மனு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு அவனும் ஏவா போன்ட்ட கத்தி ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே ஒரு பஞ்சாயத்து ஆனப்ப தான் போலீஸே வந்தாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ் தம்பி அடிச்சு விடுவேன் நீ போயிடு அப்படின்னு. உடனே இவன் அடிப்பாதுன்னா அந்த ஆளு லைட்டா தட்டி விட்டாரு. உடனே இவன் அடிச்சிட்டான். லைஃப தொலைச்சிட்டியப்பா. இல்ல போலீஸ் மேல கை வைக்கிறது எவ்வளவு பெரிய ஆஃபன்ஸ் தெரியுமா? நீங்க உடனே சொல்லுவீங்க பப்ளிக் மேல மட்டும் கை வைக்கலான்னு. அவரு பொறுமையா தான் சொன்னாரு. அந்த தம்பி கம்முன்னு போக வேண்டியது தானே. சும்மா வாலண்டரியா வம்பிழுத்துட்டு இருக்கான். எப்படி வாலண்டரியா வம்பிழுத்து அடிய வாங்கிட்டு இப்ப எப்படியும் தூக்கின் போய் வச்சு மொத்து இருப்பாங்களா இல்லையா? போலீஸ் அவர்கள் மேல கை வச்சது மிகப்பெரிய தப்பு. ஆனா கண்டிப்பா தூக்கின் போய் வச்சு மொத்து இருப்பாங்க. எப்படியும் எஃப்ஐஆர் எதனா போட்டிருப்பாங்க. தம்பியை ஒரு 4-5 நாள் வச்சு உள்ள போலான்னு பொழந்துதான் விடுவாங்க. நான் கிளியரா சொல்றேன். ஆனா அந்த தம்பியோட உயிருக்குலாம் எதுவும் ஆபத்து இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து பல கேஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு கேஸ் போயிருக்கிற நேரத்துல கரெக்டா இந்த மாதிரி எதனா அந்த தம்பிக்கு என்ன ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் போலீஸ்க்கு பெரிய பிரச்சனை வருதுன்ட்டு அந்த தம்பியோட உயிரெல்லாம் விட்டுருவாங்க. பட் தம்பி கொஞ்சம் ஒழுக்கமா நடந்துக்கலாம். கம்முனு போறத விட்டுட்டு ஆல்ரெடி இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா தம்பி மேலையும் தப்பு நிறைய இருக்கு. அவர்தான் போலீஸ் பொறுமையா சொல்றாரு, தம்பி போப்பா எதுக்குப்பா இதுக்குப்பான்றாரு. அது அடிச்சுதுன்னு சொன்னோடனே அடிப்பாக்கலாம்னா அவரு வந்து லைட்டா தான் தீட்டு உடனே அவன் பழின்னு அடிச்சிட்டான். என்னத்துக்கு? அது ஏதோ எஸ்ஐ ஆட்டங்குது, எஸ்எஸ்ஐயான்னு தெரியல. தூக்கின மாதிரி கன்ஃபார்ம் வச்சு பொலன்னு பொழந்து ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு தம்பி பெயில வெளியே வருவாப்ல.
அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காரு, கையை உடைச்சிருக்காங்களா, காலை உடைச்சிருக்காங்களான்னு தெரியும். கம்முன்னு இல்லாம எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு எதுக்காக சொல்றாங்க? நமக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு போலீஸ் போன்றாங்க. இல்ல அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி, இல்ல இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி, கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. உனக்காக தானே பேசிட்டு இருக்காங்க. நடுவுல நீ வந்து நடுவுல மாட்டிட்டு இருக்க அவங்களோட போராட்டத்துல இருந்ததுனால தான் நீ கிளம்புப்பான்றாங்க. நீ எதுக்கு அவங்க போராட்டம் பண்ணா என்ன, போராட்டம் பண்ணலன்னா உனக்கு என்னப்பா, உனக்கு வழி பிளாக் ஆகுது, அதுதான் போலீஸ் அரேஞ்ச் பண்ணி விடுறேன் கிளம்பு அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்காம நீ ஆடி போட்டு அடி வாங்கிட்டு போட்டு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு தான் என்னோட இது. ஆனா தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன், போலீஸ் மேல கை வைக்கிறது தேவையில்லாத வேலை. ஏன்னா சும்மா சாதாரணமா இன்னைக்குதான் ஒரு நாள் கேஸ்ல சிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வச்சு பொலன்னு பொழந்துட்டுருவாங்க. இல்ல அது கேஷுவல் தான். அது வந்து நார்மலா ஹியூமன்ஸ் எல்லாருமே சரிங்களா, ஹியூமன்ஸ் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு சாக்கு கிடைச்சா வச்சு பொழக்கலாம் தான் பார்ப்பாங்க. நீ வாலண்டரியா போய் வம்பு இழுத்து உள்ள போய் சிக்கி இருக்க, சரி உயிருக்கு எதுவும் ஆபத்து வராது, பட் இருந்தாலும் நீ பண்ணது தப்புப்பா. சோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்களுமே வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களுமே அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கிறது மிக நல்லது அப்படின்ட்டு நான் என்னோட கருத்தை வந்து முன் வச்சுக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோல சில பல டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிருக்கோம். அதாவது போதைப் பொருள் தடுக்கிறதுக்காக பொன்மாணிக்கவேல் சாரை வந்து உள்ள இறக்கியிருக்காங்க. அப்புறம் 3 பேர் செத்தாங்க இல்லையா, அதாவது கொல்லப்பட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டு சார்பா வந்து தமிழக அரசு சார்பா வந்து கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பேசியிருக்கோம். அப்புறம் ஓபிஎஸ் விசஸ் ரமேஷ் அவர்களின் கிளாஷை பத்தி சொல்லியிருக்கோம். அப்புறம் விசிகா போராட்டத்தை பத்தி சொல்லியிருக்கோம். அப்புறம் விசிகா நடந்த கூட்ட நெரிசலை பத்தி சொல்லியிருக்கோம். அப்புறம் போலீஸே அடிச்ச அந்த தம்பி பத்தி பேசியிருக்கோம். சோ இந்த வீடியோல ஒரு 5 to 6 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இதே போல மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.